கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. மனுஷகுமாரன்றது யார் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? இன்றைக்கி நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸ் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஏசப்பா பிறப்பை ஞாபகப்படுத்துகிற விதமாக கொண்டாடுறோம். ஏசப்பா எதுக்கு பூமிக்கு வந்தார் தெரியுமா? இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கெட்டு போனதை ரட்சிக்க. கெட்டு போனதுன்னா என்னது? நம்மளை தான். கெட்டு போன நம்மளை, பாவன்ற ஒரு காரியம் நம்மளையும் நம்ம வாழ்க்கையையும் கெடுத்துடுச்சு. அவர்கிட்ட இருந்து, ஏசப்பா கிட்ட இருந்து நம்மளை பிரித்து வச்சது இந்த பாவம். இதுலேருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள, இதுலேருந்து நம்மளை ரட்சிக்க தான் ஏசப்பா பூமிக்கு வந்து பிறந்தாங்க, மரித்தாங்க, 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாங்க. ஆமென். ரட்சிப்புன்றது எல்லா பாவத்தையும் விட்டு நம்மளை புது மனிதனாக்கி நீதிமானாக மாற்றி ஏசப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆமென். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணுமா? பாவ மன்னிப்பு வேணுமா? இல்லை பாவத்திலேருந்து விடுதலை வேணுமா? மீட்பு வேணுமா? ஒரே ஒருத்தரால் தான் தர முடியும், ஏசப்பா. இப்போ பாவ மன்னிப்புக்காக என்னென்னமோ செய்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பரிசுரத்தை தான் என்னை கழுவுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது, ஜெபிக்கும் போது, இல்லை உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் நினைக்கும் போது, ஏசப்பா உங்கள் பாவத்தை எல்லாவற்றும் மன்னித்து உங்களை புது மனிதனாய் மாற்றி நீதிமானாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசப்பா உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. கெட்டு போன வாழ்க்கை மாறவே மாறாது, கசப்பான வாழ்க்கை அப்படின்னு நினைத்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா மாற்றுவார். அதுவும் எப்படி மாற்றுவார்னா, அழகாய் மாற்றுவார், செவ்வையாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்போ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.